ஹாய், ஹலோ, வணக்கம். உறவுகள் எல்லோரும் நலம்தானே? சமீபத்துல வலைத்தளங்களில் ஒரு செய்தி பரவலாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வந்தது. எல்லா இடத்துலையும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் அதிகம் பேசுவதாலே சில வியாதிகளில் இருந்து அவர்களை நம்மால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருந்தது. பொதுவா வயசானவங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவதும், பேசுறத குறைச்சிக்கிறதும் வழக்கத்துல இருந்து வருது. ஏன்னா, அவங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான வேலை நேரம், அவங்களுடைய டைம்ன்னு சொல்லி, பெரியவர்களை பெரும்பாலும் நம்ம யாரும் கவனிக்கிறது இல்ல. அதனால அவங்களுக்கும் பேசுவதற்கான துணை கிடைக்காமல் போகிறது. இப்ப துணையை இழந்து வாழக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த பிரச்சனை நெறைய இருக்கும். கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கலாம். ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் பேசுவதை குறைத்துக் கொள்கின்றார்கள். இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வயதானவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த மறதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது ஆங்கிலத்துல அல்சைமர் அப்படின்னு சொல்றாங்க. மெமரி குறைஞ்சிட்டே வருது. நாளடைவுல பழைய நினைவுகள் எல்லாம் நம் சிந்தையை விட்டு அகன்று கொண்டே வருவது தான் இந்த அல்சைமர் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. ஸோ அதுக்கு என்ன சொல்ல வராங்க, நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பேச்சு உங்களுடைய நினைவாற்றலை புதுப்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரெயினை ஆக்டிவாக வச்சுருக்கு. உங்கள் முகத்தில் உள்ள தசைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேலை செய்யுது. வேலை செய்யும் போது என்ன ஆகும், எப்பயுமே வேலை செய்யாத ஒரு பொருள் கிடந்ததுன்னா அது ரஸ்ட் ஆகி வேஸ்ட்டாக போகும். அப்படி தான் மனித உடலுமே பயனற்று போகும், இல்லாட்டி பாழாகும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் பேச பேச நுரையீரல் சிறப்பாக வேலை செய்கிறது. நம்முடைய செவி திறன், பார்க்கும் திறன், கேட்கும் திறன், வாய் இதெல்லாமே நல்ல விதத்தில் வேலை செய்யுது. அப்போது நம்ம எல்லாருமே, இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே நல்லா பேசி பழகி இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. பல வியாதிகளில் இருந்து நாம் காப்பாற்றிக்கணும்னா பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. பேசும் பொழுது நினைவாற்றல் அதிகமாகிறது. உடலில் மேற்பகுதியில் உள்ள பாகங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு இது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வயதான பாட்டிங்க தனியாக உட்காந்துக்கிட்டு அவங்களா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏ பாட்டி, என்ன எப்போ பார்த்தாலும் நீ பாட்டு பேசிட்டே இருக்க, மொன்னு சும்மா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்லாமும் இருந்தாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, நாம் பேசிக்கிட்டே இருப்பதுனால நாம் நினைவாற்றலை இன்னும் சிறப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட கூட இந்த பழக்கம் உண்டு. யாரும் நம்ம சொல்லி தரலைனாலும் தனியாக ஒரு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு அவங்களா பேசிப்பாங்க. அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, முடிந்த வரையில் எல்லா விஷயத்தையும் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்காதீங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசை வெளிப்படையாக திறந்து மனதிற்குள் இருக்கக்கூடிய குப்பைகளையோ அழுக்கையோ ஏதோ ஒன்று அதை வெளியில் கொட்டிடுங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையானது உங்களை என்றைக்குமே திருப்பி நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணாது, உங்களை அவமானப்படுத்தாது. அங்கே போய் மனசு திறந்து, நீங்கள் கோவில்களில் நிறைய பேரை பார்த்துருக்கலாம், ஒரு ஓரமாக உக்காந்துக்கிட்டு அவங்க மனசு திறந்து பேசுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அங்கே போய் கொட்டுவாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை. இப்போ புதுப்பிச்சுக்கிட்டேன், என்னோட மனசில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் இங்கே கொட்டிட்டேன், அந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தீந்துருங்கிற நம்பிக்கை தானே. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனை நிச்சயமாக இருக்கத்தான். அந்த பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இதுவரையில் பிறந்திருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் எல்லாரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு தானே இருக்கோம். அதை போல தான் நாம் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்திக்கொள்ளும். 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க.
ஒரே ஒரு ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு, அது ஆணா பெண்ணா இல்லை, ஃப்ரெண்டுக்கு பாலினமே கிடையாது. அது யாரா வேணா இருக்கட்டும், வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ, ஆனால் உங்களை புரிந்தவர்களாக இருக்கட்டும், உங்கள் கஷ்டத்துக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாக இருக்கட்டும், உங்கள் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீருக்கு அவர்கள் துடைக்கும் ஒரு கருவியாக இருக்கட்டும். அப்படி ஒரு நட்பு. அந்த நட்பு கிட்ட மனம் திறந்து எல்லாத்தையும் பேசுங்க. மனசை இலகுவாக வச்சுக்கோங்க. எல்லா குப்பைகளையும் சுமப்பதற்கு நாம் குப்பை தொட்டி அல்ல. நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம் சந்தோஷமாக. மீண்டும் ஒரு சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.